ஏறாநிலை மிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. கடவுள் விளங்கும் நிலையை நேரடியாக காண்பது என்பது மனித தரத்திற்கு அப்பாற்பட்டதாம். சாதாரண மனிதனின் அறிவாராய்ச்சிகளும் தவஞான பண்டிதர்களின் அறிவனுபவமும் சென்றடைய பெறாத உயர்நிலையே அருட்பெருங்கடவுள் உண்மை ஓங்கும் இடமாம். அருமறைக்கும் எட்டாதது பரம்பொருள் எனப்படுவது உண்மையே. ஏனெனில் அந்த மறையாகம் எல்லாம் மனித மனமாகிய நிலத்தில் அற்புதமாக விளைந்த விளைச்சலேயாம். அந்த மனநிலைக்கு வெளிப்படாதது பேரருள் இறையுண்மையாம். அம்மனோ எல்லை மேற் செல்ல வகையறியாது மோனமாகி விடுகின்றான் மோனனான யோகி. இந்த மனோவெளிக்கு அப்பால் விரிவுற்று கிடக்கும் பெருவெளி நிலையை கடவுள் விளங்கிடமாய்க் கொண்டு அதில் புகுந்து மறைந்தனர் கடவுளைக் காண முனைந்தோர் பலர். மற்றும் பலர் பலவான வழிமுறைகளை கற்பனை செய்து கொண்டு அக்கடவுள் நிலையை முயன்றுள்ளனர். அப்படி முயற்சித்த எவரும் அவ்விரை நிலையுற்று கடவுள்மயமாய் வாழ்ந்து கொண்டு தாமே சான்றுதர விளங்காது போயினர். இப்பொழுது நம்மான்புரு வள்ளற் பெருமானே அருட்பெருஞ்சோதி கடவுளை சுத்த அருள் ஞானத்தால் உள்ளவாறு கண்டு கொண்டுள்ளார். இவர் கண்டு கொண்டுள்ள கடவுள் நிலை உயர் வரவுயர்ந்த அரும்பெரும் நிலையாகும். இவ்வுயர் நிலைக்கு ஏறிச் செல்ல எவராலும் எக்காலும் இயலாதாம். எவராலும் எக்காலும் இவ்வுயர் நிலைக்கு ஏறிச் செல்லவே முடியாது என்றால் பின்னர் இவர் மட்டும் எப்படி அந்நிலையை அடைய முடியும்? ஆம், இவராலும் அந்நிலை மிசை ஏறிவிட முடியாதுதான். எனினும் அத்தீண்டறிய உயர் நிலை மிசை ஒளிரும் அருட்பெருஞ்சோதிபதியே தன் அருளையே உலகத்துற்றையாவுமாய் விளங்கச் செய்துள்ள உண்மையை இவரது மெய்யறிவில் கண்டபோது இவர் உள்ளுற்ற அருளிறை உண்மையை அகநிலையிலேயே இருந்து காண்பதாக உணர்ந்து கொண்டார். அதாவது கடவுளே அகநிலையிலிருந்து தன் அருளை வள்ளலாரின் அறிவுணர்வாக்கி இந்நிலையை உணர்ந்து கொள்ளச் செய்திருக்கின்றார் என்பதாம். எனவே தீண்டறிய கடவுள் நிலையில் விளங்கும் அருள் உணர்வுமயமான வள்ளலும் அவ்வுயர் நிலையிலிருந்துதான் விளங்குகின்றார் என்பது உண்மையாம். இதனால் இவர் அம்மே நிலையில் திகழ்கின்றது பழமையா நியல்மையே ஆம். ஆகையால் இவரும் புறத்திருந்து அந்த மேநிலைக்கு ஏறவில்லை என்பதும் இயற்கையாக அந்நிலையிற்றானே இருந்ததனை கண்டு கொண்டிருக்கிறார் என்பதுமையே. இதனால் ஏறாநிலை மிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இனி அம்மே நிலை நின்று கண்ட ஆறாறு என்பது பூத முதல் நாதம் ஈராக உள்ள 36 தத்துவங்கள் என்று கூறுவர் ஒரு சாரார். 6 அல்லது 6 மார்க்கம், 6 அத்துவா, 6 அந்தம், 6 ஆதாரம், ஷண்மதம் என்றெல்லாம் கூறுவர் புற நெறியாளர் எல்லாம். இவைகள் யாவும் மக்களுக்கு உலகிலில் ஒரு வகையில் சிறிது சிறிது பயன்பட்டுழிவனவேயாம். நம் சுத்த நெறியோ மேநிலை நின்று வாழ்விப்பதாயுள்ளதாம். ஆகையால் இந்த ஆறாறுக்குரிய மெய்ப்பொருள் அம்மேநிலை நின்றே கண்டடைய வேண்டியுள்ளதாம். ஆகவே இங்கு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே நமக்கு அருள் விளக்க ஆறெழுத்து மந்திர மொழியாக தோற்றி அதுவே அதனை அடையும் பெரும் நெறியாம் ஆறாகவும் உள்ளதை உணர்த்துவதாம். எனவே இந்த உயர்நிலை நின்று அருள் வாழ்வு பெற அருட்பெருஞ்சோதியை போற்றிக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.